இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளானது தான், யார் நடித்த படமாக இருக்கட்டும். ஒரு படம் வெளியே வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். ஆனால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் இருக்குமே தவிர இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படத்தை ஒழிச்சிடணும், இந்த படத்தில் மக்கள் போய் பார்த்துடக்கூடாது, இந்த வன்மத்தை காக்கிறது தான் இன்றைக்கி நிறைய விமர்சனங்களாக இருக்குது. இன்றைக்கி அடுத்ததாக இங்க வந்து பேசக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்தி சொல்லணும்னா, ஊர்ல இருந்து பேர் வாங்கணும்ட்டு கிளம்பி வருவாங்க. ஆனா இங்க இவர் கிளம்பி வந்துட்டு ஊர் பேரா வச்சு படங்களை எடுத்து பேர் வாங்கின ஒரு இயக்குனரா வந்து வலம் வந்தவர். இப்போ வந்து பிஸியான நடிகரா வந்து இருக்கிறாரு. நம்மளுடைய பேரரசு அவர்களை படக்குழுவை வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நான் வந்து கிளம்புறியா? அவர் உதயகுமார் போயிட்டாரா? அடுத்து வம்சில் இருக்கவருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடியோ ரிலீஸு, விநாசதிக்கு படம் ரிலீஸு. கரெக்டாக ரூட்டில் தான் போய்க்கிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி நான்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது தனஞ்சன் சார். அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம். ஆனால் அந்த படத்தை பார்த்து அவரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னா சொல்லவே தேவையில்லை, படம் நல்லா வந்திருக்குங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும். ஏன்னா தனஞ்சன் சார் வந்து நிறைய அனலிஸ்ட். அவர் ஒரு படத்தை பார்த்தோம், பரவாயில்ல நல்லா இருக்குது ஓகே அப்படி சொல்லிட்டு போக மாட்டார். நிறைய குறையில் அனலைஸ் பண்ணுவார். இல்லை என்ன குறை, என்ன நிறை, என்ன பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்கு அவர் ஒரு டிக்ஷனரி மாதிரி. அவர் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க போதே இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். கடுக்கானாங்க எங்கள் ஊரில் நிறைய நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்புறம் சொன்னாங்க டிம்கி வேறு கடுக்கா வேறு. டிம்கிங்கிறது சும்மா அப்படி ஏமாற்றிட்டு போகிறது, வாரண்ட்டு வரலைங்கிறது, காசு தரேங்கிறது. அது கடுக்காங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது. அது நம்பிக்கை தருவ மாதிரி தான், நம்ப வச்சு ஏமாத்துறது. அது மாதிரி அப்போல்லாம் நிறையா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணு சொல்லுவாங்க, ஏற்கனவே 2 பொண்ணுக்கு கடுக்கா கொடுத்துருக்கான் பார்த்துப்பாங்க. அது மாதிரி சில பொண்ணுங்க சும்மா அப்படியே ஒரு டீல் விடுவாங்க. அப்படியே அப்போ சொல்லுவாங்க, பார்த்துட்டா ஏற்கனவே 2-3 பையனுக்கு இந்த பொண்ணு கடுக்கா கொடுத்துருக்குமாங்க. அப்போ அவங்க உஷாராகணும். அது கடுக்காங்கிறத சும்மா ஏதோ இந்த அந்த கடுக்கா காய் நடிச்சுன்னா முடிஞ்சு வச்சு, லைஃப் முடிஞ்சு வச்சு. கடுக்கு இப்போ இந்த படத்தில் வந்து 2 ஹீரோ, இந்த 2 ஹீரோவுக்கு யார் இந்த ஹீரோன்னு யாருக்கு கடுக்கா கொடுக்குறோங்கிறது தான் மேட்ருன்னு தோணுது எனக்கு. கதாநாயகி வந்து ஹீரோவுக்கா இல்லை 2வது ஹீரோவுக்கா கடுக்கா கொடுத்தது யாருக்கு? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதாநாயகி யாருக்கு கடுக்கா கொடுத்துருக்குன்னா ப்ரொடியூசருக்கு நல்லா கொடுத்துருக்கு கடுக்கா. மேடையில் புலம்புற அளவுக்கு சரியான கடுக்கா கொடுத்துருக்கு. இதுதான் கடுக்காக்கு மீனுங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது. நம்ம நடித்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு வரணும்ல. போஸ்டரில் பூரா நிறைய போஸ்டர் பார்த்தேன், ஹீரோட சைடில் இருக்காங்க 2 பேரும், இந்த பொண்ணு சென்டராக இருக்குது. அப்படி போட்டு கடுக்கா கொடுக்கணும் பாருங்களேன். நீங்கள் போய் பப்ளிசிட்டி அந்த பொண்ணுக்கு அதிகம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதனால் கதாநாயகி ப்ரொடியூசருக்கு கடுக்கா கொடுத்து விட்டது. சாங் 2 சாங்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்து சூழ்நிலையில் போடுற சாங் எப்பவுமே ஹிட் ஆயிரும். அதுவும் தேவாசார பாடியிருக்காரு. தேவாசார ஏற்கனவே அது பாருங்க எல்லா பாட்டுமே ஹிட்டு. அவரே இந்த ஐயோ அவரே 2-3 போட்டார். ஐயோ அவர் தானே சார்? ஆமாம். ஐயோ
ஐயோ அப்படின்னா ஒரு படம், அதுவும் ஹிட்டு. இங்கேயும் ஐயோன்னு சொல்கிறீங்க. ஐயோனாலே ஹை லெவலில் போயிடும் நினைக்கிறேன். அது மாதிரி லிரிக்ஸு, பாடல் எல்லாரும் அது அது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வரிகள் ரொம்ப ஃபஸ்ட்டு வரிகள் புரிகிற அளவுக்கு மியூசிக் மியூசிக் போட்டிருந்தார். அவருக்கும் மியூசிக்கு நன்றி. ஆனால் வரிகள் சேர்ந்து வரிகளும் புரியுறது இல்லை. அதனால் 2 பாட்டும் நல்ல வரிகள் நல்லா இருந்தது. கதாநாயகன் விஜய் கௌரிஸ் பெரிய நம்பிக்கையோட, பெரிய முயற்சியோட, ஒரு லட்சியத்தோட இந்த படத்தில் இறங்கியிருக்கிறாரு. ஹீரோக்கான அந்த முக வெட்டு கரெக்டாக இருக்குது. அட்டகத்தி தினேஷ் கொஞ்சம் பேச ஞாபகப்படுத்துகிறாரு. அந்த சாயல் இருக்குது. அந்த சாயல் இருக்கும்போது திரும்ப நம்ம அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்மளோட ஆக்டிங் இருக்கக்கூடாது. 2 மணி நேரத்தில் அந்த அப்படி பண்ணுறீங்கல்ல, அந்த கெத்து, அது டக்கு நம்ம நீங்கள் நடிக்கும்போது அவர் ஞாபகம் வந்துடுது. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்குங்க. உங்களுக்கான ஒரு ஒரு கதாநாயகன முக விட்டு, முக அமைப்பு, திறமை எல்லாமே இருக்கும்போது நம்ம தினேஷ் மாதிரி இருக்கோம் அப்படின்னு உள்ளே நினச்சிட்டே இருந்தாலே தினேஷ் மாதிரி ஆக்டிவிட்டி வரும். நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரி தான் இருப்பார். அவர் ரஜினி மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த ரஜினிகாந்துங்கும் போது இவர் விஜயகாந்த்னு வச்சுட்டார், பேர்லேயே காந்துன்னு வச்சுட்டார். ஆரம்ப காலத்தில் 2 படம் வந்துச்சு, தூரத்தீடி முழக்கம், சட்டம் ஒரு இருட்டரை. அதெல்லாம் பார்த்து படம் பார்க்கும்போது ரஜினி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹேர் வச்சுருப்பார், நாடகோட அப்படியே ரஜினி மாதிரி இருக்கும். அப்புறம் உஷாராயிட்டார், நமக்குன்னு தனித்துவம் இல்லைன்னா சரியாக வராது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சர்க்கிள் வந்தது. பார்த்தா ஆட்டோ ராஜா, ஜாதிக்கு ஒரு நீதி, எல்லாமே அந்த 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 ஸ்டைலில் இருக்கும். ஒரு சர்க்கிள் வந்து அப்புறம் டோட்டலாக விஜயகாந்த் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், நடையிலிருந்து டைலாக் டெலிவரியிலிருந்து அவர் ஃபைட்டு, டோட்டலாக அவரை தனக்குன்னு ஒரு ஸ்டைலில் மாற்றிக்கிட்டார். அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் ரஜினி பக்கத்தில் வந்துட்டார். ரஜினி கமல் அப்படி இருக்கும்போது அடுத்து விஜயகாந்த்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அவன் ஒரு நடிகரோட சாயல் இருக்கும்போது நம்ம அவரோட நடிப்பும் சாயல் வந்துடக்கூடாது, அது கொஞ்சம் மைனஸ் ஆயிரும். ஒரு அண்ணனா அக்கறையாக சொல்கிறேன், அவ்வளோ ஒன்றில். தனஞ்சன் சார் கட்டாயம் படத்தை நீங்கள் எடுத்துருக்கீங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது சில டைலாக்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது கதையை நம்பி எடுத்த படம், அது நல்லா தெரியுது உங்களுக்கு. இன்னொன்று இணையத்தை எப்படி சொன்னார், ஏன்னா இப்போலாம் ஒரு ஒரு நடிகராக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இறங்கும்போது சோலோ ஹீரோ தான் விரும்புவாங்க. இன்னொரு செகண்ட் ஹீரோ இருக்கனால விரும்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கதைக்கு இன்னொரு ஹீரோ தேவையா, இன்னொரு ஹீரோ போடு. கதைக்கு 4 ஹீரோ தேவையா, 4 ஹீரோ போடு. ஏன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு பண்ணுறவன் தான் சிறந்த டைரக்டர். ஹீரோக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டுங்கிறது டைரக்டரில். அப்போ நம்ம இயக்குனர் செல்வராசு அதுதானே, சாரி குழப்பம் வச்சு முருகதாஸ் மாதிரி வருதா, முருகராசு. ஆமாம், முருகராசு நல்லா ஒரு நேட்டிவிட்டியாக, லொக்கேஷன் சரி, அதுமாதிரி ஹீரோனை பார்க்கும்போது ஒரு யதார்த்த முகமாக இருக்குது. எங்கேயுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேக்கப் எல்லாத்தையும் போடாமல் ரொம்ப ஃபேஸ் யதார்த்தமாக, நடிப்பும் சரி லைவாக வாங்கியிருக்கீங்க. கடுக்கா ஏமாத்தாது, டைட்டில் தான் கடுக்காது தவிர கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஏமாத்தாதுன்னு நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போ நிறையா சொன்னாங்க, இப்போ இந்த தேட்டர் பிரச்சனை, அது பிரச்சனை, நம்ம பேசிட்டே தான் சார் இருக்கோம். இது வந்து எங்கே எப்போ போய் முடிவுக்கு வரும்னு தெரில, யார் பக்கம் தப்புன்னு தெரில. சினிமாவில் இருக்கிறவங்களே சினிமாவுக்கு ஆபத்தாக இருக்காங்க. அதான் இன்னொன்று வெளிப்படையாக சொல்லணும்னா, சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கணும், நாம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதான் சார்,
இங்கே மேக்ஸிமம் எல்லோரும் மேக்ஸிமம் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஹீரோக்களாக இருக்கட்டும், இயக்குனர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சுயநலம் பெரிய போச்சு. அதனால் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நம்ம படம் மட்டும் நல்லா ஓடிடணும், நம்மளோட மட்டும் நல்லா ரிலீஸ் ஆகிடணும், நம்ம மட்டும் பெரிய கலெக்ஷன் வந்துடணும். இப்படி எல்லோரும் சுயநலமாக யோசிக்க அப்படி சினிமா நல்லாயிருக்கும்? சினிமா நல்லா இருக்காது. பொதுவாக யோசிக்கணும். அதுவும் வளர்கிறவங்க, வளர இயக்குனர்கள், வளர கதாநாயகர், சின்ன ப்ரொடியூசர்ஸு இவங்களாம் வெற்றி அடைகிறது தான் குறியாக இருப்பாங்க. அவங்க லட்சியம் போல எங்கே இருக்கும்? எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும், எப்படியாவது சாதிச்சிடணும். அவங்க சினிமா காப்பாற்ற நினைப்பாங்களா? புதுசு இருந்ததா முருகராசு இருக்கார், அவனை சினிமா காப்பாற்ற நினைப்பார். அப்போதைக்கு அவர் காப்பாற்றிக்கணும் சார். அவர் படத்தை வெற்றி அடைய நினைப்பார். இந்த புது ஹீரோ வந்திருக்காரு விஜய் கௌரிஸ், அவர் இப்போ வந்து சினிமா காப்பாற்றணும் தனி சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாரா? எப்படி சார் சினிமா காப்பாற்றலாம்ட்டு? அவங்களுக்கு முதல் படம், இந்த படத்தை எப்படி வெற்றி அடைய வைக்கணும், நம்மளை எப்படி நிலை நிறுத்தணும், நம்ம எப்படி வெற்றி அடையணும், இதில் தான் புது இயக்குநர்களுக்கு, புது கதாநாயகர்களுக்கு, புது தயாரிப்புகளுக்கு கவனம் அங்கே தான் இருக்கும். இதில் சம்பாதிச்சு 7 தலைமுறைக்கு அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிருக்கோம்ல சினிமாவில். நம்ம தான் சார் யோசிக்கணும், சினிமா காப்பாற்றணும் நம்ம தான் யோசிக்கணும். சினிமா கொடுத்த காசில் இன்றைக்கி செழிப்போட அழிக்க முடியாத சொத்தோட பேரும் புகழோடு இருக்கும்ல, இதெல்லாம் யார் கொடுத்தா? சினிமா தானே கொடுத்துச்சு. அவங்க யோசிக்கணும் சார். அவங்களாம் யோசிக்க ஆரம்பித்தானா இது ஒரு தீர்வு வரும். நம்ம படம் சம்பாதிச்சா போதும், நம்ம உடல் ஆனால் போதும், அப்படிங்கும்போது நம்ம மட்டும் பணம் எடுத்தால் போதும், நம்ம இத்தனை கலெக்ஷன் காட்டினா போதும். நான் எப்படி இருக்கும்? அதனால் அவர் ஆர் உதயகுமார் சார் இருக்கட்டும், சுபாஷ் சாராக இருக்கட்டும், நம்மளாம் இங்கே மேடையில் பேசுகிறது ஆதங்கம் தான் தவிர இதுக்கு தீர்வு இல்லை. இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா புகழோட இன்றைக்கி அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்களே இவங்க எல்லாம் நான் சொல்கிறேன், டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர் எல்லாம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன சார் சம்பாதிக்க வேண்டியிருக்கு? இதுக்கப்புறம் என்ன சம்பாதிக்க வேண்டியிருக்கு? சினிமா வாழ வைக்கணும். நம்மளை வாழ வச்ச சினிமாவை நாம் வாழ வைக்கணும்ல. அதுதான் இங்கே இல்லை. இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளானது தான், யார் நடித்த படமாக இருக்கட்டும். ஒரு படம் வெளியே வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். ஆனால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் இருக்குமே தவிர இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படத்தை ஒழிச்சிடணும், இந்த படத்தில் மக்கள் போய் பார்த்துடக்கூடாது, இந்த வன்மத்தை கக்குறது இன்றைக்கி நிறைய விமர்சனங்களாக இருக்குது. இன்றைக்கி நிறைய ஒரு படத்தை விமர்சனம் பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க, சில மீடியாக்கள், ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போ அதை பார்ப்போம். அப்போ அவங்க சரியாக நிறைய குறைகள் எடுத்து சொல்லுவாங்க, பத்திரிகையாளரும் சரி மீடியாக்களும் சரி. ஆனால் இன்றைக்கி படம் பார்த்தவங்க எல்லாருமே விமர்சகர்கள். ஃபேஸ்புக்கில் விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் நல்லபடியாக நான் சரி, நான் படம் நல்லா இருக்கா நல்ல இல்லாத படத்தை நீங்கள் நல்லா இருக்க சொல்லுது, அது சொல்லணும்னு சொல்லலை. வன்மமாக இருக்குது சார், கேவலமாக திட்டுறது. இவங்களாம் பெரிய சாதிச்ச மாதிரியும் இவங்களும் பெரிய வெற்றி கொடுத்த மாதிரியும் சரியில்லை சொல்லிடுற, அவ்வளோ மேட்ரு முடிஞ்சது. யார் ஒன்று வந்து சரியாக சொல்ல அந்த வன்மம் தான் சார். வன்மத்தை வாந்தியாக எடுக்கிறது அன்றைக்கி இதாக இருக்குது. இதை தடுக்கணும் சார். முதல்ல நான் சொல்கிறது, நீங்கள் நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம், அடுத்த விஷயம் இன்றைக்கி ஒரு படத்தை இதில் வந்து ஒரு ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள், ஒரு படத்தை அவனுக்கு பிடிக்காத படத்தை ஒழிச்சிடணும். மத ரீதியாகவும் இன்றைக்கி விமர்சனம் வருது, அரசியல் ரீதியாகவும் இன்றைக்கி விமர்சனம் வருது. ஒரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது. ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை. இதுதான் இன்றைக்கி நடக்குது. ஒருத்தவங்க பிடிக்காத ஜாதிக்காரன் படம் வந்தால் இது எப்படியா ஓச்சரும் வரிஞ்சு கட்டிட்டு இறங்கிறாங்க. ஒரு பிடிக்காத நடிகருக்கு படம் வந்தால் எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனங்கிறது அது ஒரு நியாயம் இருக்கணும்ல, வன்மம் இருக்கக்கூடாதுல்ல. இன்றைக்கி அதை ஒழிச்சா போதும் சார். நீங்கள் அதை ஒழிச்சா போதும். இன்றைக்கி அதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி. அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதாவது உதயகுமார் சார் அவர் ரெகுலராக நாங்கள் பேசிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு
நடிகர்லேருந்து எல்லாருமே சின்ன படங்களையும் வாழ வைக்கணும். பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி வசூல் பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்க. அதில் சின்ன படம் நசிங்கிடக்கூடாது. அதுக்கும் சில வழிமுறை இருக்கணும். இந்த போன வாரம் ரிலீஸ் ஆச்சு சின்ன படங்கள். உண்மையிலேயே போனோட அக்யூஸ்ட் நல்ல படம். சரண்டர் அப்படின்னு படம் ஒரு சிறந்த படம். எல்லாம் ஹிட்டுகள் வந்துருச்சு. முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான் சில பேர் ஹிட்டும் ஆயிருக்கு. இப்போ அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கு இருக்க படத்தையும் மொத்தமாக தூக்குண்ட நிலம வருதுல்ல, அதை தடுக்கணும் சார். நீங்கள் ஒரு வாரம் கூட படம் வந்திருக்கு, அது அப்போ தான் பேர் எடுத்திருக்கு, நல்லா இருக்குன்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு, கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்னொரு பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலிச்சு தொடச்சி தூக்கி எரிஞ்சிடறாங்க. அப்போ முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல, பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியல. இதெல்லாம் நீங்கள் பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும். அவ்வளோதான். நம்ம வந்து ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால் வாழ்ந்தவர்களை கூப்பிடுங்க, பேசுவோம். அப்போ தான் இது நல்லா இருக்கும். இது மோசம் போயிட்டுருக்கலாம், மோசம் போயிட்டு முடியும். கடுக்கா நான் சின்ன டீமு, 2-3 பேர் சேர்ந்த படம் பண்ணியிருக்காங்க. தனஞ்சி சார் கண்டிப்பாக இந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி சரியான வெற்றி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துவார். அதனால் அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் கௌரிஷ் வந்து வெற்றி படம் நாயனா உருவாயிருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நிச்சயம் இந்த ப்ரொடியூசர்லாம் திரும்ப அடுத்த படம் ஒன்று ஆரம்பித்து தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுங்க, நல்ல படங்களாக கொடுங்க. கதை தான் முக்கியம். இப்போ மக்களாம் புரிஞ்சுட்ட வரைக்கும் இன்றைக்கி வந்து பட்ஜெட் பெருசாக அதெல்லாம் இல்லை, கதை நல்லா இருந்தால் வருவாங்க. 2-3 வருஷமாக நல்ல கதை சொல்லப்படலாம் ஓடி இருக்குது. மக்கள் மேலே இந்த குறையுமே இல்லை சார். நான் கொல்ல சொல்கிறது மக்களும் குறையில. லப்பர் வந்து ஓடிச்சு, குடும்பஸ்தனும் ஓடிச்சு, எத்தனை படம் சின்ன படங்கள்லாம் ஓடி, இந்த அக்யூஸ்ட் ஓடி இருக்கு, எல்லாம் நல்லா ஓடி இருக்கு. சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படமாக இருந்தால் ஓடுது சார். படங்கிற பேரில் நம்மளை போட்டு குத்தி குதறினாங்கன்னா ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறான். கண்டிப்பாக கடுக்கா நல்ல படமாக இருக்கும், வெற்றி படமாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.